நாம் தினமும் பார்க்குற ராசி பலனில் இந்த தனுசு ராசி 9வதாக வருது. இந்த ராசியோடைய அதிபதி குரு பகவான். தனுசு ராசியில் மூலம், பூராடம், உத்திரம் இந்த 3 நட்சத்திரங்களும் உண்டாகியிருக்கு. இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் இந்த மாதத்தின் கிரகநிலை அமைப்புகள் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போகுது, என்ன விஷயம்லாம் நீங்கள் நினச்ச மாதிரி நடக்கும், என்ன விஷயத்தில் நீங்கள் ரொம்பவுமே கவனமாக செயல்படணும், மேலும் எந்த தெய்வத்தை எப்படி வழிபட்டால் நன்மைகளை நீங்கள் பெற முடியும், இது பற்றின முழுமையான தகவலையுமே தனுசு ராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் இந்த பதிவு அமையும் நினைக்கிறோம். இந்த பதிவு கட்டாயம் உங்களுக்கு பயன்பெறும் வகையில் இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ராசி குரு பகவான் அப்படிங்கிறதுனால இந்த தனுசு ராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரக்காரங்களுமே வியாழக்கிழமையில நவ கிரகத்தில் இருக்கும் குரு பகவானை தொடர்ந்து வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில எல்லா விதத்திலுமே நன்மைகளை பெற முடியும், நல்ல ஒரு முன்னேற்றம் அடைய முடியும். உங்களுக்கு குரு பகவான் பிடிக்கும் அப்படின்னா ஓங்கம் குருவே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும் மறக்காம 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. இறைவனின் பரிபூர்ண அருளும் உங்களுக்கு கிடைக்க பெற்று எல்லாமே நல்லதா நடக்கும். உங்களுக்கு வாழ்த்துக்களையும் எல்லாம் நல்லதா நடக்க இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். தனுசு ராசி அன்பர்கள், உங்களுடைய எதிர்காலம் பற்றி தெரிஞ்சுக்கவும், ஜாதகத்தை கணிக்கவும் ஒரு சிறந்த ஒரு இடம் நீங்கள் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கட்டாயம் இந்த நம்பர் பயன்படும். டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களோட ஜாதகத்தை எளிய முறையில் கணிச்சிக்கலாம். நிறைய பேர் இவங்ககிட்ட ஃபோன் மூலியமாகவே ஜாதகத்தை கணிச்சு இப்போ அவங்களோட வாழ்க்கையில் சிறப்பான ஒரு முன்னேற்றம் கண்டதாக சொன்னாங்க. அதனால தான் உங்களுக்கு பயன்பெறும் அப்படிங்கிற நம்பிக்கையில் கொடுத்துருக்கோம். தனுசு ராசியில் மூலம், பூராடம், உத்திராடம் முதல் பாதம் வரைக்கும் இருக்குது. ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே அவங்களுடைய ராசி அதிபதியை பொறுத்து அவங்களுடைய குணாதிசயம் அப்படிங்கிறது மாறுபடும். அந்த வகையில் தனுசு ராசியுடைய அதிபதி யார்? குரு பகவான். குரு பகவானின் நிறைய ஒரு அம்சம் உங்ககிட்ட இருக்கும். தனுசு ராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் எல்லோரும் விரும்பக்கூடிய நபர்களாக இருப்பீங்க. எந்த ஒரு ராசிக்குமே இந்த ஒரு சிறப்பான குணம் இருக்காது. ஏழை, பணக்காரன், சின்னவங்க, பெரியவங்க இந்த ஒரு வித்தியாசம் காட்டவே மாட்டீங்க. எப்பொழுதுமே அன்பை எல்லோருக்கும் சரிசமமாக கொடுக்கக்கூடியவங்களா தனுசு ராசி அன்பர்கள் நீங்கள் இருப்பீங்க. இதயத்தில் நம்பிக்கையும் இயற்கையிலேயே வீர செயல்களை செய்யக்கூடிய குணம் படைச்சவங்க தான் நீங்கள். உங்ககிட்ட பாருங்கள், நிறைய ஆற்றலும் ஆர்வம் நிறைஞ்சவங்களா இருப்பீங்க. இதனால தான் உங்களோட வாழ்க்கையில் பாருங்கள், உண்மையான தத்துவத்தை பற்றி நீங்கள் அறிஞ்சுக்கணும். பல வகை தெரிஞ்சுக்காத விஷயத்துக்கு கூட, தெரிஞ்சுக்காத கேள்விக்கு கூட பதில் தேடக்கூடிய நபர்களாக இருப்பீங்க. தனுசு ராசி அன்பர்களுக்கு பயணம் செய்கிறது ரொம்பவுமே பிடிக்கும். இப்படி பயணம் செய்யும்போது கூட தனியாலாம் பயணம் செய்ய மாட்டீங்க. உங்கள் கூட இருக்கிறவங்க குடும்பத்தோட இப்படி கூட்டமாக பயணம் செய்கிறது தான் ரொம்பவுமே பிடிக்கும். தெரியாத விஷயத்த தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுல ஆர்வம் அதிகமாக இருக்கும். தனுசு ராசி அன்பர்கள் பெரும்பாலும் நீங்கள் நேர்மையானவங்களாக இருப்பீங்க. உங்ககிட்ட யாரும் நேர்மையாக இல்லை அப்படின்னா அந்த நபர்களை உங்களோட வாழ்க்கையிலேருந்து வெறுத்து ஒதுக்கிடுவீங்க. அதே போல் எந்த ஒரு விஷயத்திலையுமே தன்னிச்சையான குணத்தாலும் குழந்தைத்தனமான செயலாலும் எப்பொழுதுமே உற்சாகத்தோடு காணப்படுவீங்க. தனுசு ராசி அன்பர்கள் எல்லோருக்கும் பிடிச்ச நபர்களாக இருப்பீங்க. எல்லோருக்கிட்டையும் ரொம்பவே சகஜமாக பழகுவீங்க. யாருக்கிட்டையும் எந்த ஒரு கருத்து வேறுபாடும் காட்ட மாட்டீங்க. எல்லோருக்கிட்டையுமே பாசமாக, அதிக அன்பு, அதிக ஒரு நல்ல உள்ளத்தோடு பழகுவீங்க. உங்களுக்கு நகைச்சுவை திறமை அதிகமாகவே இருக்கும். குழந்தைத்தனமான செயல்கள் அனைவரையும் விரும்பக்கூடிய வகையில் இருக்கும். ஏதாவது ஒரு நிகழ்ச்சிக்கு போனால் கூட இந்த தனுசு ராசி அன்பர்கள் நீங்கள் அங்கே இருந்தீங்கன்னா போதும், அந்த இடமே கலகட்டும். பயணம் செய்ய அனைத்து சிறந்த இடங்களையும் அறிஞ்சவங்களா தனுசு ராசி அன்பர்கள் நீங்கள் இருப்பீங்க. இப்போ நீங்கள் ஒரு நண்பர்கள் கூட்டத்தோடு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பயணம் செய்யணும் அப்படின்னா எங்கே போகணும், என்ன செய்யணும் அப்படிங்கிறதுல பிளான் போட்டு கொடுக்குறவங்களா தான் நீங்கள் இருப்பீங்க. தனுசு ராசிக்காரங்க ஒருபோதும் எந்த செயல்களையும் செய்கிறதுலேருந்து பின்வாங்கிறதா ஒரு சரித்திரமே கிடையாது. எவ்வளோ பெரிய காரியமாக இருந்தாலும் சரி வீரமாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஆற்றல் இயல்பிலேயே தனுசு ராசி அன்பர்களுக்கு இருக்கும். புதுசாவது ஏதோ ஒரு விஷயத்த சொன்னால் கூட அதை தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வம் அதிகமாக இருக்கும். தன்னம்பிக்கையோடையும் தைரியத்தோடையும் எல்லா செயல்களையும் வெற்றிகரமாக செஞ்சு முடித்து காட்டுவீங்க. தனுசு ராசி அன்பர்கள் யாரேனும் உங்களுக்கு நண்பராக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு சேர்ந்து புதுசான இடங்களுக்கு நீங்கள் செல்லும் பொழுது அவங்களையும் கூட்டிகிட்டு போவீங்க. எண்ணற்ற புதிய விஷயங்களை உங்களோட நண்பர்கள் உங்ககிட்டேருந்து கற்றுப்பாங்க. அறிவிற்கான அவர்களிடம் தேடல் வாழ்க்கையில் எல்லாத்துலேயுமே ஆர்வத்தை கொடுக்கும் உங்களுக்கு. தனுசு ராசிக்காரங்க எப்பொழுதுமே வயசுல வித்தியாசம் பார்க்கவே மாட்டீங்க. ஒரு விஷயம் கற்றுக்கணும்னு நினச்சிட்டா அதை கட்டாயம் கற்றுக்குவீங்க. எல்லா விஷயத்துலையுமே எல்லா ஒரு ஆரம்பமும் இருக்கும், ஆர்வம் இருக்கும். எதையுமே கற்றுக்கணும் அப்படின்னா தயக்கம் காட்ட மாட்டீங்க. கிடைக்கிற ஒவ்வொரு வாய்ப்புலேருந்தும் என்ன கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நுணுக்கமாக செயல்படுத்தக்கூடியவங்க தான் தனுசு ராசி அன்பர்கள் நீங்கள். அற்புதமான விஷயத்தோட அற்புதமான செயல்கள் உங்ககிட்ட இருக்கும்.
எப்பொழுதுமே கொஞ்சம் சுதந்திரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய எண்ணம் இருக்கும். தன்னிச்சையான செயலாலும் வீர செயல்கள் மேற்கொள்வதன் மூலம் சுதந்திரமான குணம் உங்ககிட்ட வெளிப்படும். யாராலையும் எக்காரணத்திற்காகவும் உங்களோட சுதந்திரத்தில் பறிக்கவே முடியாது. புதிய விஷயத்தை கற்றுக்கிறதுக்கான ஆர்வம் எப்படி இருக்கோ அதுபோல் சுதந்திரமாக இருக்கணும் அப்படிங்கிறதுலுமே ரொம்பவுமே கவனமாக இருப்பீங்க. யாரோட கட்டுப்பாட்டுக்குள்ளேயும் நீங்கள் போக மாட்டீங்க. தனுசு ராசிக்காரங்களுக்கு குறும்புத்தனம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இந்த குணத்தால் எல்லோரையுமே உங்களோட வசம் இழுத்துருவீங்க. இயற்கையாகவே எப்பொழுதும் ஏதாவது ஒரு வீர செயலையோ குறும்புத்தன செயலோ செஞ்சுக்கிட்டு தான் இருப்பீங்க. எல்லா விஷயத்துலையுமே மாறுபட்ட அறிவாற்றல் உங்களுக்கு உண்டாகும். எந்த ஒரு சூழ்நிலையிலுமே தனுசு ராசிக்காரங்க பொய் சொல்லவே மாட்டீங்க. எவ்வளவு பெரியவங்களாக இருந்தாலும் தவறு செஞ்சுட்டாங்கன்னா அவங்கள நீங்கள் தட்டி கேட்பீங்க. எந்த சூழ்நிலையிலையும் உண்மையை மறைக்க மாட்டீங்க. நேர்மையான குணம் உங்ககிட்ட இருக்கிறதுனால இந்த ஒரு விஷயத்த சொல்லப்போனால் யாராலையும் உங்களை அடிச்சுக்கவே முடியாது. அவ்வளவு சிறப்பான குணம்தான் தனுசு ராசி அன்பர்கள் உங்ககிட்ட இருக்கும். இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த மாதம் எப்படிப்பட்ட ஒரு மாதமாக அமைஞ்சிருக்கு, இந்த மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி இருக்குது, அதன் மாற்றங்கள் எப்படி நடக்கும், இதன் மூலம் உண்டாகக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மூலம், பூராடம், உத்திராடம் 1ஆம் மாதம் கொண்டவங்களுக்கு கிரக நிலைகள். தைரிய வீரிய ஸ்தானத்தில் சனி பகவானும் ராகு பகவானும், கலசர ஸ்தானத்தில் குரு பகவானும், அஷ்டம ஸ்தானத்தில் சுக்கிரனும், பாக்கியஸ்தானத்தில் சூரியனும் புதனும் கேதுவும், தொழில் ஸ்தானத்தில் செவ்வாயும், அயன சைன போகஸ்தானத்தில் சந்திரனும் வலம் வரக்கூடிய சூழ்நிலையில் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. இந்த கிரகநிலை மாற்றங்கள் அப்படிங்கிறது 11ஆம் தேதி பாக்கியஸ்தானத்திலிருந்து புதன் தொழில் ஸ்தானத்திற்கும், 14ஆம் தேதி அன்னைக்கு தொழில் ஸ்தானத்திலிருந்து செவ்வாய் லாபஸ்தானத்திற்கும், 15ஆம் தேதி அன்னைக்கு அஷ்டமஸ்தானத்திலிருந்து சுக்கிரன் பாக்கியஸ்தானத்திற்கும், 16ஆம் தேதி அன்னைக்கு பாக்கியஸ்தானத்திலிருந்து சூரியன் தொழில் ஸ்தானத்துக்கும் மாற்றம் அடைஞ்சு போகிறாங்க. அதன் பிறகு 29ஆம் தேதி அன்னைக்கு தொழில் ஸ்தானத்திலிருந்து புதன் லாபஸ்தானத்திற்கு மாற்றம் அடைய போகிறாரு. இந்த மாற்றங்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பலன் அப்படின்னு பார்த்தா எந்த நேரத்துலையுமே தகுதி குறையாமல் செயல்படக்கூடியவங்க தான் தனுசு ராசி அன்பர்கள். நீங்கள் உயர்ந்த எண்ணங்கள் உங்ககிட்ட நிறையவே இருக்கும். இந்த மாதம் பேச்சின் இனிமையான காரியம் கைகூடும். சொல்லப்போனால் இந்த கிரக அமைப்புகள் சுப பலன்களை ஏற்படுத்தக்கூடிய நிலையை கொடுத்துருக்கு. எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். ஆனாலும் எதிலுமே நீங்கள் கூடுதல் கவனத்தோடு செயல்பட்டால் நன்மைகளை பெற முடியும். தொழில் வியாபாரம் திருப்தி தரும் வகையில் இருக்கும். எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும். வாடிக்கையாளர்களை அனுசரித்து சென்றால் நீங்கள் தொழில் வியாபாரத்தில் சிறப்பான முன்னேற்றத்தை பெற முடியும். சிறப்பான சலுகைகளை கொடுங்க. நிறைய கஸ்டமர் உங்களுக்கு வருவாங்க. தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடைய இது உறுதுணையாக இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க அலுவலக வேலைக்காக கொஞ்சம் அலைய வேண்டியதாக இருக்கும். புதிய பொறுப்புகள் சிலருக்கு உண்டாகும். வெளிநாட்டு வேலைக்காக முயற்சி செஞ்சவங்களுக்கு அனுகூலமான பயன் உண்டாகும். குடும்பத்தில் சகஜ நிலை உருவாகும். உறவினர்கள் மூலம் நல்ல தகவல் வந்து சேரும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த இடைவெளி குறையும். குடும்பத்தில் இருக்கிறவங்க கூட சேர்ந்து ஆன்மீக பயணம் செல்லும் நிலை உருவாகும். மற்றவங்க ஆலோசனை கேட்டு உங்ககிட்ட நாடி வர போகிறாங்க. உங்கள் குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்றவங்க மீண்டும் வந்து சேருவாங்க. பெண்களுக்கு எதிர்பார்த்த உதவி தக்க சமயத்தில் கிடைக்கும். கூடுதல் கவனத்தோடு செய்யும் காரியம் சாதகமான பலனை கொடுக்கும். அரசியல்வாதிகள் கட்சி தலைமையின் ஆணையை மீறி தனி கவனம் கொடுத்தீங்கன்னா நன்மைகளை பெறலாம். தொகுதி மக்கள் கிட்ட நெருங்கி பழகிறது அவசியம். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வெளிநாட்டு புது நிறுவனம் உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுக்கும். அயராது உழைப்பால் சில நுணுக்கத்தையும் கற்றுப்பீங்க. மாணவர்களுக்கு மற்றவங்களை அனுசரித்து சென்றால் நன்மையை பெற முடியும். மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். துணிச்சலாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்வீங்க. சந்திரன் சஞ்சாரம் உங்களுக்கு நீங்கள் என்ன நினச்சிங்களோ அதை அப்படியே செய்து முடிக்கும் சூழ்நிலையை கொடுக்கும். மற்றவங்களோட பிரச்சனைக்கு தீர்வு காண்றதுல நாட்டம் அதிகமாக இருக்கும். கௌரவம் அந்தஸ்து உயரும். பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களா இருந்தால் உங்களோட தொழில் விரிவாக்கம் செய்யும் முயற்சியில் ஈடுபடுவீங்க. அதற்கான உதவி கிடைக்கும். ஆனால் போட்டிகள் பற்றின கவலை அதிகரிக்கும். சமாளிக்கக்கூடிய ஆற்றல், தன்னம்பிக்கை, தைரியம் உங்களுக்கு உருவாகும். தேவையற்ற வீண் செலவுகளும் வரலாம். செலவு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. உத்திராடம் 1ஆம் பாதம் கொண்டவங்களுக்கு இந்த மாதம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க தங்களோட திறமையால் அலுவலக பணியை சிறப்பாக செஞ்சு முடிச்சு காட்ட போகிறீங்க. புதிய தொடர்புகள் மகிழ்ச்சியை தருவதாக இருக்கும். குடும்பத்தில் சுப காரியம் நடக்கும். மனைவி குழந்தைகளுடன் சந்தோஷமான பொழுது கழிக்க போகிறீங்க. ஆன்மீக பணிகள் நாட்டம் அதிகரிக்கும். பொன்பொருள் சேர்க்கை உங்களுக்கு உண்டாகும். இந்த மாதம் ஏற்படக்கூடிய பிரச்சனை தீர குரு பகவானிற்கு சாமந்தி மலரை சமர்ப்பணம் செய்து வியாழக்கிழமையில் வழங்கி வந்தீங்கன்னா எல்லா விதத்திலுமே நீங்கள் நன்மைகளை பெற முடியும். குரு பகவானின் பரிபூரண அருளும் கிடைச்சா எல்லா விதத்திலுமே முன்னேற்றமும் நன்மையும் உங்களுக்கு உண்டாகும். எல்லா விதத்திலுமே முன்னேற்றம் பெற்று சிறப்புடன் வாழ உங்களுக்கு வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறோம். குரு பகவானிடம் உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். என்ன தனுசு ராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள் தனுசு ராசியாக இருந்தால் அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும்.
நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் ஒவ்வொன்றும் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும்.